இது இந்த கண்ணை மாற்றி வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ராஜமுருகன் படம் ஒன்று குக்குன்னு ஒரு படம் நடித்தார். அதில் வந்து பார்வையற்றவராக அவர் நடிச்சிருப்பார். அப்போ அந்த கண்ணை வந்து ஒரு மாதிரியாக வச்சுருப்பார் படம் முழுக்க. கிட்டத்தட்ட அந்த படமும் ஒரு 6-7 மாதம் எடுத்தாங்க. கண்டினியூஸாக அவரை வச்சு வச்சு ஒரு கட்டத்தில் அந்த கண்ணு பழைய மாதிரி அவரால் கொண்டு வரவே முடியல. நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஒரு 2-3 வருஷம் ஆச்சு என்னால் அதுலேருந்து மீள்றதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவருக்கே அந்த கதின்னா விஷால் வந்து இப்படி வச்சுருந்தாருன்னா என்னென்ன விளைவுகளை அவர் சந்திப்பார். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு வேறு வேறு பிரச்சனைகளை அவருக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. அதுதான் ஒரு ஆரம்ப விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து மென்டலாக பல இடங்களில் ஒரு பெரிய எதிர்ப்பை அவர் சம்பாதிச்சுட்டே இருந்தார். ஒரு பக்கம் ராதாரவி, சரத்குமாருங்கிறது சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. அவங்க ஒரு மிகப்பெரிய